கோப்பியம் உண்மையும் பின்னணியும். நாகரிகம் அப்படிங்கிறது என்னதான் வளர்ந்தாலும் கூட, மனிதன் எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் கூட, இன்னமும் நம்மகிட்ட இருந்து இந்த மூட நம்பிக்கைகள் மற்றும் ஒழியலை அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக சேலம் வாழப்பாடியைச் சேர்ந்த குடும்ப தலைவியான விமலா நலிவடைந்த செங்கல் சூளை தொழிலை லாபகரமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போலி கொல்லிமலை சாமியார்கிட்ட பல லட்சங்கள் இழந்திருக்கிறாங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேரூராட்சி பகுதியான செல்லியம்மன் கோவில் நகர் பகுதியை சேர்ந்தவரான 50 வயதான விமலா வாழப்பாடி அருகே இருக்கும் சின்னமநாயக்கன் பாளையத்தில் உள்ள அவருடைய விவசாய நிலத்தில் தன்னுடைய சகோதரர்களுடன் சேர்ந்து செங்கல் சூளை நடத்தி வந்திருக்கிறார். இந்நிலையில் அந்த செங்கல் சூளையால் போதிய லாபம் இல்லாமல் தொடர்ந்து தொழில் நஷ்டம் ஏற்பட்டு வந்திருக்கிறது. இதனால் சோர்ந்து போன அவர் தொழில் பெருக என்ன செய்யலாம் என யோசித்து வந்திருக்கிறார். அப்போதுதான் கொல்லிமலையில் இருக்கும் சில மந்திரவாதிகளிடம் இதற்கு பரிகாரம் செய்தால் சரியாகும் என சிலர் கூறியதால் அதனை நம்பி அங்கு சென்றிருக்கிறார். அப்போது சுரேஷ், சரவணன் என்ற 2 பேர் விமலாவிடம் நாங்கள் கொல்லிமலை சாமியார் என கூறி நைசாக பேச்சு கொடுத்தனர். அதில் அவரது வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருப்பதை தெரிந்து கொண்ட அவர்கள் அதற்கேற்றபடி வீட்டில் புதையல் இருப்பதாகவும் பில்லி சூனியம் இருக்கிறது எனவும் அதனை உடனடியாக அகற்றவில்லை என்றால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாரின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் என்றும் கூறி பீதியை கிளப்பியிருக்கின்றனர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த விமலா அப்போதைக்கு எதுவும் வேண்டாம் என கூறி அங்கிருந்து வந்திருக்கிறார். ஆனால் ஒரு சில நாட்களிலேயே அவரது வீட்டில் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டு வந்திருக்கிறது. இதனால் பயந்து போன விமலா உடனடியாக அந்த சாமியார்களுக்கு போன் செய்து வீட்டின் நிலைமையை கூறியிருக்கிறார். இதற்காகவே காத்திருந்த அவர்களும் உடனடியாக பரிகாரம் செய்ய வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் உயிரிழப்பு நிச்சயம் என பயமுறுத்தவே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, பரிகாரத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் விமலா. இதையடுத்து அவர்கள் உடனடியாக பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கும்படி விமலாவிடம் கூறியிருக்கின்றனர். மேலும் ஜிபே மூலம் பணம் அனுப்பினால் தெரிந்துவிடும் என்பதால் பூஜைக்கு தேவையான பணத்தை நேரில் வந்து தரவிடும் என்றும் கூறியிருக்கின்றனர். எனவே விமலாவும் கொல்லிமலைக்கு நேரில் சென்று அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்திருக்கிறார். சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஒரு பூஜைக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க கொல்லிமலை சாமியார் எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்கள அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி ஒரு நல்லா பண்ணுவார்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் சரின்னு கஷ்டமாக இருந்ததுனால வர வச்சுங்க. எங்களுக்கு வந்து பூஜை போட்டு குடும்பத்தில் ஒரு நேரங்காலத்துக்கு சரி பண்ணுறேன்னு வந்தவங்க உடனே பூஜை போட்டு உங்கள் இடத்துல பொருள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி எங்ககிட்ட திரும்ப இந்த பொருள் எடுத்தால் தாம்மா இது சரியாகும், இவங்க நேரங்காலத்துக்கெலாம் நல்லா இருக்குது, இந்த பொருள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் நம்பி இந்த மாதிரி தைலம் வாங்கி இவ்வளோ செலவு பண்ணி இந்த பூஜையெல்லாம் போட்டிங்கன்னா தான் இது நிவர்த்தி ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். நாங்கள் பயந்துக்கிட்டு சரி இவன் சொன்ன மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நாங்கள் போய் சொன்னாங்க. அப்புறம் கொல்லிமலை அமௌண்ட்டை வந்து ஜிபேயில் அதிகமாக போட்டால் தெரிஞ்சிடும், நீங்கள் நேரில் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஜிபேயில் ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் தாங்க போட முடிஞ்சுது. அதுக்கு மேலே போடல. அப்புறம் நேரடியாக நானும் எங்கள் தம்பியும் போய் கொல்லிமலைக்கே போய் கொடுத்துட்டு அமௌண்ட்டு கொடுத்தோம். அவங்க அந்த தீர்த்தம் தைலன்னு சொல்லி ஒரு சாக்கில் போட்டு கட்டி கொடுத்தாங்க. இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க, நாங்கள் நைட்டு வந்து பூஜை போட்டு அந்த இருக்கிற பொருளை எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க. இதையடுத்து அவர்கள் ஒரு சாக்கு பையில் சில மந்திரித்த பொருட்களை வைத்து வீட்டில் கட்டி தொங்கவிட வேண்டும் என கூறியிருக்கின்றனர். மேலும் அந்த மூட்டையை 48 அமாவாசைகள் தொடாமல் பூஜித்து வந்தால் அது விலை மதிப்பெற்ற புதையலாக மாறும் எனவும், அதனால் எக்காரணம் கொண்டும் அதனை பிரித்து பார்க்க கூடாது என்றும் எச்சரித்திருக்கின்றனர். இதனை நம்பிய விமலாவும் அவர்கள் கொடுத்த சாக்கு மூட்டையை கொண்டு வந்து வீட்டில் கட்டி வைத்து பூஜைகளையும் செய்து வந்திருக்கிறார். சேலம் மாவட்டத்தில் இது மாதிரி மூட நம்பிக்கை சார்ந்த மோசடிகள் அதிகம் நடந்திருந்தும் கூட இதை பற்றி தெரிஞ்சுக்கல விமலா கொஞ்சம் கூட அதை பற்றியே யோசிக்கலை. கொல்லிமலை போலி சாமியார்களின் போலி பேச்சை நம்பி அவங்க சொன்ன பணத்தோட கொல்லிமலையில் அவங்க சொன்ன இடத்துக்கே போய் பணத்தையும் கொடுத்துட்டு சாமியார்கள்ட்ட ஏமாந்துருக்கிறாங்க. ஆனால் சாமியார்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சாயம் எப்போ வெளுத்துச்சுங்கிறத இப்போ பார்க்கலாம். கடந்த வாரத்தில் அந்த மூட்டை எதேச்சையாக கீழே விழுந்து உடைந்து நொறுங்கி இருக்கிறது. இதனால் வீட்டில் இருந்தவர்கள் பயந்து போய் அந்த மூட்டையை பிரித்து பார்த்த பொழுது உள்ளே புதையல் மற்றும் விலை மதிப்பற்ற பொருட்களுக்கு பதிலாக 2 மண்பாண்டமும் அதன் உள்ளே வெறும் கற்களும் தவிடு உமியுடன் பழைய சில்லறை காசுகளும் பித்தளை பாத்திரமும் இருந்திருக்கிறது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக கொல்லிமலை மந்திரவாதிகளுக்கு போன் செய்து இது குறித்து கேட்டபொழுது குறிப்பிட்ட பூஜை காலம் முடிவதற்குள் அதனை தொட்ட காரணத்தால் தான் அது கற்களாகவும் உமியாகவும் மாறி போனதாக அவர்கள் மழுப்பி இருக்கின்றனர்.
மேலும் அது கீழே விழுந்து உடைந்ததால் வீட்டில் உள்ளவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று கூறியிருக்கின்றனர். இதனை கேட்டு விமலா அதிர்ச்சியடைந்தாலும் கூட அவர்கள் பேசுவதில் ஏதோ சந்தேகம் இருப்பதை உணர்ந்திருக்கிறார். எனவே உடனடியாக அவர்களுக்கு போன் செய்து தனக்கு தெரிந்தவர்கள் வீட்டிலும் பில்லி சூனியம் எடுக்க வேண்டும் என்று கூறவே அவர்களும் பேராசையால் விமலா கூறிய இடத்திற்கு வந்திருக்கின்றனர். பின்னர் அவர்களை சேலத்திலிருந்து காரில் ஏத்தாப்பூர் அருகே அழைத்துச் சென்ற விமலாவும் அவரது உறவினர்களும் சாமியாரிடம் கொடுத்த சுமார் 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை திரும்ப கேட்டதற்கு அவர்கள் இருவரும் எந்த பதிலும் சொல்லாமல் செல்போன் மூலமாக அவரவர் மனைவிக்கு எங்களை கடத்தி வந்து விட்டார்கள் என கூறி லொகேஷனை ஷேர் செய்திருக்கின்றனர் அந்த போலி சாமியார்கள். இதையடுத்து அவர்களின் மனைவிகள் தங்களுடைய கணவரை கடத்திவிட்டார்கள் என சேலம் மாவட்ட எஸ்பியிடம் சென்று புகார் அளித்திருக்கின்றனர். எனவே புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் லொகேஷனில் இருந்த இடத்திற்கு விரைந்து சென்று இருவரையும் மீட்டு விசாரணை நடத்திய பொழுதுதான் போலி சாமியாரான இருவரும் விமலாவிடமிருந்து சுமார் 7.5 லட்சம் பணத்தை மோசடி செய்து ஏமாற்றியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோங்க. அவங்க வந்து பூஜை போட்டு அந்த பொருள் எடுத்து தந்துட்டு திரும்ப வந்து எங்களை மறுபடியும் மீண்டும் இந்த பொருளை வந்து 24 அமாவாசைக்கு அதை தொடக்கூடாது, அதை பூஜை போட்டுட்டுருங்க, அதை தொட்டால் மடி உயிர்ச்சி ஆகிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. நாங்கள் அதே மாதிரி எதுவும் தொடலை பண்ணலைங்க. அதே தானாக வந்து திறந்து கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே கொட்டும் போது எல்லாம் மண்ணாக கொட்டுவோம். அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் பார்த்தோங்க. பார்த்த வாட்டி இவனை ஃபோன் பண்ணி வர வச்சு கேட்டேங்க. இவன் இல்லை, நீங்கள் அதை தொடக்கூடாது, தொட்டால் மண்ணாக போயிடும், நீங்கள் எதுக்கு தொட்டீங்க, அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னா. இல்லை சாமி இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான், சரி நான் பண்ணினது தப்பு தான். என்ன பொருளுமா கொடுத்தாங்க? சாமி சிலை ஒன்றுங்க, ஒரு பித்தாளை சின்ன தேக்ஸா மாதிரி ஒன்று, ஒரு அண்டா மாதிரி ஒன்று, ஒரு சொம்பு மாதிரி ஒன்றுங்க. அதுக்குள்ளே வந்து வெறும் இந்த கல், வெங்கிச்சாங்கல், மண் இதுதான் இருந்துச்சுங்க. அப்புறம் வேறு பொருள்லாம் எதுவும் இல்லைங்க. அப்புறம் வந்து ஒரு சொம்பில் வந்து தவிட்டு உமி போட்டு அதில் வந்து ஒரு 10 காசு அந்த பழைய நாணய காசு மாதிரி போட்டு அதில் வச்சுட்டாங்க. அப்புறம் எல்லாம் ஓப்பன் பண்ணி நேற்று அவனை வர வச்சு நாங்கள் நைஸாக பேசி சாமி இன்னொரு பூஜை பண்ணணும் வாங்கன்னு சொன்னோம். வந்தான். அப்புறம் இந்த பொருள்லாம் அவனையே ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னாங்க. காட்டிட்டு நான் செஞ்சது தப்பு தான், யார்ட்டையும் வெளியே சொல்லாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க, நான் பணம் வாங்கின பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப வந்து இப்போ கொடுக்கல. நாங்கள் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோங்க, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை கொடுத்துருவோம். இவ்வாறு அடிக்கடி அந்த பகுதியில் நடைபெறும் சம்பவங்களால் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றளவும் மூட நம்பிக்கையில் மூழ்கினவங்க நிறைய பேர் இருந்தாலும் கூட அதில் அதிகமாக பாதிக்கப்படுவது என்னவோ பெண்கள் தான் காரணம். பெண்கள் எளிதாக நம்பக்கூடியவங்க, அதோட மனசளவில் கொஞ்சம் பலவீனமானவங்க. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த மோசடி ஆசாமிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்களை ஏமாத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, தாங்கள் மோசம் போகும் வரை அந்த குடும்பத்து ஆண்கள்கிட்ட அவங்க வந்து இதை வெளிப்படுத்துறதே கிடையாது. அதனால தான் இது மாதிரியான மோசடிகள் நடக்குது. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.